ஓடோடி வரும் நெஞ்சமே, விழிநீரிலே மலர் பாதத்தை நீராட்ட உயிரேங்குமே. எமை நீங்கி நீயும் இறைவனடி சேர்ந்தால் சோகங்கள் யார் போக்க கூடும்? உனதடியில் எங்கள் உயிர் போக நேர்ந்தால் மோட்சங்கள் எமை வந்து சேரும். தாயும் நீயே, தந்தை நீயே, குருவும் நீயே, தெய்வம் நீயே. கருவோடு என்னை காத்து கண்ணீரை துடைக்கின்ற தாயான தெய்வமும் நீயே. கல்லுக்குள் கடவுளெனும் சொல்லுக்கு பொருளாக உலகிற்கு அருள்கின்ற ஒளி வெள்ளமே. எமை காக்க உனையன்றி யாரோ? துயர் தீர்க்கும் மந்திரமுன் பேரோ? உன்னுருவே சரணம், எம் குருவே சரணம். தாயும் நீயே, தந்தை நீயே, குருவும் நீயே, தெய்வம் நீயே. தாயும் நீயே, தந்தை நீயே, குருவும் நீயே, தெய்வம் நீயே. ಒಂದು ನಾಳೆಯ அடுத்த எல்லோரும் போஜனம் பண்ணிட்டேளா? இல்லை சுவாமி, இவா எல்லோரும் பீஜப்பூர்லேருந்து உங்களை தரிசிக்கிறதுக்காக வந்திருக்கா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், யாரும் போஜனம் பண்ண போக மாட்டேங்கிறா. எல்லாரும் உங்களை பார்த்துட்டு தான் இங்கேருந்து போவோம்னு காத்துட்டு இருக்கா சுவாமி. சுவாமி, உங்களை தரிசனம் பண்றதுக்காகத்தான் நாங்கள்லாம் காத்துட்டு இருந்தோம். எங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஆதாரமா இருக்கிறதே நீங்க தானே சுவாமி. இந்த சரீரத்தோட ஆகார தேவையை நமக்கு உணர்த்துறதுக்காக ஏற்பட்டதுதான் பசி. அந்த பசிப்பிணி இல்லாமல் இருந்தால்தானே மனசு பகவானிடத்தில் லயிச்சிருக்கும். வயிற்றுக்கு ஏற்பட்ட பசிப்பிணிக்கு தீர்வு சொல்றேளே, எங்க எல்லாருடைய மனசும் தீர்க்க முடியாத பிணியால தவிச்சுன்னு இருக்கு சுவாமி. சுவாமி, தாங்க முடியாத கஷ்டங்களோட ஓடி வந்து உங்க முன்னாடி நிக்கிறச்சே எங்க கஷ்டமெல்லாம் கரைஞ்சி போகுமே. தளர்ந்து போன தேகத்தையும் உங்க கனிவான குரல் எழுந்து நடக்க வைக்குமே. இனிமே அந்த அதிசயத்தெல்லாம் எப்ப பார்க்க போறோம் சுவாமி, எப்ப பார்க்க போறோம்? கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர நமக்காக ஒரு ஜீவன் காத்துட்டு இருக்குன்ற நம்பிக்கையோட எங்கோ ஒரு மூலையில நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தோமே. அந்த ஜீவன் எங்களையெல்லாம் நிராதரவா விட்டுட்டு பிருந்தாவனத்துக்குள்ள பிரவேசம் பண்ண போறத நினைச்சா எங்களால தாங்கிக்க முடியல சுவாமி, தாங்கிக்க முடியல. நான் உங்க எல்லாரையும் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இந்த ஸ்தூல சரீரத்தோட சஞ்சாரம்தான் முடிய போறதே தவிர என் ஆத்மாவுக்கு முடிவில்லை. நான் பிருந்தாவன பிரவேசம் பண்ணினதுக்கு அப்புறம் கிரந்த திருஷ்டி ஆத்ம திருஷ்டிப்படி 700 வருஷ காலம் பிருந்தாவனத்துல ஜீவனோடு இருந்து அனுகிரகிப்பேன். எப்பவும் ஆத்ம ரூபமாயிருந்து லோகக்ஷேமத்துக்காக அருள் புரிவேன். அப்போ எல்லா மனுஷாலுக்கும் துன்பங்கள் நீங்கி பல்வேறு நன்மைகள் கிடைக்க போறது. சுவாமி, எங்க கண் முன்னால பிரசன்னமா இருக்கிற தெய்வமா நீங்க இருக்கீங்கன்ற ஒரே நம்பிக்கையில தான் எங்க பிராணன் இந்த தேகத்துல ஒட்டின்னு இருக்கு. நீங்க ஜீவ சமாதி அடைஞ்சி எங்களையெல்லாம் விட்டு பிரிஞ்சு போய்தான் எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும்னா அப்படிப்பட்ட எந்த நன்மைகளும் எங்களுக்கு வேண்டாம் சுவாமி, வேண்டாம். என் மேல நீங்க எல்லோரும் வச்சிருக்கிற அளவு கடந்த அன்பு
நிதர்சனத்தை புரிஞ்சிக்க விடாம உங்க கண்ணை மறைக்கிறது. அந்த பகவான் என்ன சிருஷ்டிக்கும் போதே இந்த கர்மங்களை எல்லாம் நான் பூர்த்தி பண்ணணுங்கிற பணியை நேக்கு விதிச்சுட்டா. அந்த பகவான் சொன்னதை நான் பூரணமா செஞ்சு முடிக்கிறதுக்கு இந்த சரீரத்தை விட்டு என் ஆத்மா நீங்கி இருக்கணும். அதற்கான சமயம்தான் இந்த பிருந்தாவன பிரவேசம். சுவாமி, இதுதான் நடக்க போறதுன்னு எங்க புத்திக்கு தெரிஞ்சாலும் இது நடக்கணுமான்னு எங்க மனசு பதறிண்டு இருக்கிறது சுவாமி, பதறிண்டு இருக்கிறது. என்னோட பிருந்தாவன பிரவேசத்துக்கு அப்புறம் லோகத்துல உள்ளவா மனசு தெய்வாம்சத்தால நிறைஞ்சிருக்கும், ஆத்மா பரிசுத்தம் அடைஞ்சிருக்கும். அப்போ எல்லோரும் இத புரிஞ்சுப்பேன். கவலைப்படாம இருங்கோ. அந்த கிருஷ்ணரோட அருள் உங்க எல்லோருக்கும் எப்போதும் இருக்கும். கருவோடு என்னை காத்து கண்ணீரை துடைக்கின்ற தாயான தெய்வமும் நீயே. கல்லுக்குள் கடவுளெனும் சொல்லுக்கு பொருளாக உலகிற்கு அருள்கின்ற ஒளி வெள்ளமே. எமை காக்க உனையன்றி யாரோ, துயர் தீர்க்கும் மந்திரமுன் பேரோ. உன்னுருவே சரணம், எம் குருவே சரணம். தாயும் நீயே, தந்தை நீயே, குருவும் நீயே, தெய்வம் நீயே.